தோழி பாண்டி கேட்டு சார். பாண்டி கேட்ல இருந்து உள்ள தண்ணி இங்கிட்டு உள்ளது பூரா இங்கிட்டு தானே வருது, இதுல தான் வருது. அதே மாதிரி தோழி தோழி கொம்பட்டி தர கரையாமோடு எல்லாம் அங்க உங்க ஊரு உதயமர் தாண்டா அப்புறம் வந்து தானே அப்புறம் இங்க வந்து கொள்ளுது. வாங்க மாட்டேது. வெங்காய தாமரை தான் எல்லாம் ஃபுல்லா வெங்காய தாமரை பயிர் இருக்கு, எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த விட்டது நாத்து விட்டது, நடவுக்கு விட்டது. ஆமா எல்லாமே அந்த வெள்ளை பூரா எல்லாம் நடவு தான். அரசு ஒண்ணுமே கண்டிக்க மாட்டாங்க இருக்கு. அதனால போட்ட காசாவது எடுக்க முடியுமா, குருவை போட்டதும் எடுக்க முடியலன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்ப தாளடி போட்டிருக்காங்க, தாளடியுமே அப்படிதான் இருக்கு. அதனால பார்த்துட்டு என்ன செய்யணும் அரசு? நிவாரணம் எங்களுக்கு ஏதாவது தரணும், அவசியம் தந்தே ஆகணும். ஆமா, எங்களுக்கு வந்து வடிகால வந்து சுத்தமா தெரிஞ்சு கொடுக்கணும். அந்த பக்கம் இருக்கக்கூடிய வடிகால் தான் எங்களுக்கு. ஆமா, கிளதாங்கி வடிகால் வடிகால் தான் வடிய மாட்டேங்குது, சுத்தர வடிய மாட்டாங்க. உங்களுக்கு மழை விட்டாலும் 2 நாள் கழிச்சு தான் இங்க வந்து தண்ணியே பெறுவோம். மழையே இன்னைக்கு விட்டா கூட 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு தான் அந்த தண்ணி முழுக்க வந்து நாளை மறுநாள் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எதுவுமே தெரியாது சுத்தர. இப்போ நேற்று வந்து நாங்க பயிர் தெரிஞ்சு இன்னைக்கு சுத்தர தெரியல, அந்த ஒரே விளையாட்டு இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 3 நாளைக்கு வந்து தண்ணி பெறும். அந்த கலனியாத்துக்கு பக்கத்துல என்ன சோமால் கமிஷன் கலனியார், அதுல இருந்து தண்ணி வருது. அங்க இருந்து இங்க வந்துருது. ஆமா, தண்ணி அந்த 2000 அப்படியே வந்து கொடுக்கும். உள்ள போய் இதுல இறங்கும் தண்ணி. அது வடியாம அப்படியே இருக்கு. வெங்காய தாமரைனால வடிய முடியல. இந்த அளவுக்கு வெங்காய தாமரை ஆறு அடைச்சு. அதான் வாய்க்கால் எல்லாமே அப்படித்தானே இருக்கு போல இருக்கு. ஆமா, வாய்க்கால்லாம் சில பகுதி தூர் வாராமலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் தூர் வாராமலே இருக்கு. சில பகுதி வந்து இந்த மாதிரி வெங்காய தாமரை வந்து படர்ந்து போய் தண்ணியே இழுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பகுதியெல்லாம் அப்படிதான் தண்ணியே இழுக்காம அப்படியே கிடக்குது. தண்ணி ஓடுறதுக்கு வழியில இதான் லாக் பண்ணிடுது.